வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி சப்பாத்திக்கு, பூரிக்கு, ரொட்டிக்கு இதுக்கெல்லாம் சூப்பரான கிரேவி தாங்க செய்ய போகிறோம். இந்த கிரேவி செய்யும் பொழுதே வாசனை அவ்வளோ நல்லா வரும். சாப்பிட்ணும் போலவே தோணும் அப்போவே உங்களுக்கு. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதுக்கு ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கிறேன். அதில் அன்னாச்சிப்பூ, லவங்கப்பட்டை, கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி போட்டிங்கன்னா கிரேவிக்கோட மனமே வேறு மாதிரி தாங்க இருக்கும். பிரியாணிக்கும் கல்பாசி சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எல்லா ஸ்பைசஸும் நல்லா வதங்கிடுச்சு. அது கூடவே நான் கொஞ்சம் ஆனியன் சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவிக்கு தக்காளி தேவையில்லை, வெறும் வெங்காயம் மட்டும் போதும். நான் இப்போ 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான காய்கறிகள் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன், உருளைக்கிழங்கு, பட்டாணி, கேரட், பீன்ஸ் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். நல்லா சேர்த்து ஒரு பெரட்டிக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து வச்சிடுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இந்த குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு 6-7 முந்திரி பருப்பை சுடுதண்ணியில் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அது கூட காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நான் ரெட் சில்லி பவுடரெல்லாம் சேர்க்கல, பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். வாசனைக்கு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட கசகசா இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கசகசா இல்லை, இவ்வளோ தான் இருக்குது. இதெல்லாம் நான் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்ச மசாலாவை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச குழம்புல ஆட் பண்ணிவிட்டு விசில் போட்டு வச்சுடுங்க. ஒரு 3 விசில் வந்தால் போதும். நீங்கள் கடைசியாக உங்களுக்கு வேணும்னா, இது ஆப்ஷனல் தாங்க, குக்கிங் க்ரீம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப இன்னும் திக்னஸ் வேணும்னா. எனக்கு இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதுன்ட்டு நான் விட்டுட்டேன். இது சூடு ஆறிடுச்சுன்னா இன்னும் திக்காகிடும். சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.